சிறந்த இலக்கிய பேச்சாளரான நீங்கள் அரசியல் மேடைகளில் ஆபாசமாகவும் தரம் தாழ்ந்தும் பேசுவது ஏன்? தரம் இல்லாதவர்களை பற்றி பேசுகிற பொழுது பேச்சு தானாகவே தரக்குறைவாகிவிடும். தரக்குறைவாக பேச வேண்டும் என்று திட்டமிடுவதில்லை. நல்ல தமிழில், இலக்கிய தமிழில் நாவாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். அதைத்தான் இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறேன். நீங்க இப்போ எந்த கட்சியில இருக்கீங்க? நான் இப்பொழுது எந்த கட்சியிலும் இல்லை. நான் திராவிட இயக்கத்தில் இருக்கிறேன். பெரியார் அண்ணா லட்சியங்களை காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் இருக்கிறேன். நான் இன்னும் இணையலை. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலில் ஒரு அடிமைத்தனத்தை கூச்சமில்லாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த எடப்பாடி கும்பலை எதிர்க்கவும், வகுப்பாத சக்தியை எதிர்க்கவும், தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை வென்றெடுக்கவும் நான் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன். நீங்க ஒவ்வொரு தேர்தலிலும் பல கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு கேட்கிறீங்களே, மக்கள் உங்களை மறந்துடுவாங்கன்னு நினைப்பா? மக்கள் மறந்து விடுவார்கள் என்று மக்களை நான் மலிவாக நினைக்கவில்லை. திமுகவை திட்டினாலும் அதிமுகவை திட்டினாலும் எனக்கு கொள்கை தான் முக்கியம். ஈழத்தமிழர் பிரச்சனையில் திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த நிலைப்பாட்டை கண்டித்து தான் நான் பேசினேன். இன்றைக்கு அதிமுக என்ற பெயரில் இருந்து கொண்டு தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வைத்து டெல்லியில் இருக்கிறவர்களுக்கு குற்றவியல் செய்யக்கூடிய இந்த அநியாயத்தை தான் கண்டித்து பேசுகிறேன். தமிழகத்தினுடைய உரிமை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சட்டத்தினுடைய சந்து பந்துக்குள் பதுங்கி யாருடைய காலடியில் விழுந்து கிடந்தால் காலம் தள்ளலாம் என்று கருதுகிற இந்த கைமைத்தனத்தை தான் நான் கண்டித்து பேசுகிறேன். கமல் கட்சி பற்றி? கமல் கட்சியில் எல்லாம் நான் இணைய முடியாது. அந்த கட்சி கரை சேரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. கமல் எந்த திசை நோக்கி பயணிக்கிறாருன்னு இதுவரைக்கும் அவர் சொல்லலை. திசை தெரியாத பயணம் கமல் அவர்களின் பயணம். அது எங்கேயும் போய் முடியும்னு தேர்தல் முடிவு சொல்லிடும். கமல் என்ன செய்ய போற நீ? அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நீ யார் சார்பாக பேசுற அதை சொல்லு. கமல் குழப்பவாதீங்க. சரிந்து போன செல்வாக்கை சரிப்படுத்துவதற்கு அரசியல் உதவுமான்னு பார்க்குறாரு. உதவாதுன்னு தேர்தல் முடிவு சொல்லிடும். அந்த மூட்டை கட்டிட்டு ஒதுங்கிடுவாங்க. மக்களிடம் வைகோவிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலையே, ஏன்? அது அவருடைய நடவடிக்கைகள் தான் காரணம். திமுகவோடும் அவர் கூட்டு சேர்ந்திருக்கக்கூடாது, அதிமுகவோடும் கூட்டு சேர்ந்திருக்கக்கூடாது. அதுதான் காரணம். புதுச்சேரியில் கவர்னரை ஆபாசமாக பேசியது பற்றி? ஆபாசமாக நான் எதுவும் பேசவில்லை. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆக ஒரு கவர்னர் இயங்குகிறார். பாரதி சுதேசி மில் கடந்த ஆட்சியில் மூடப்பட்டு இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் நாராயணசாமி அதை தொடங்குவதற்கு முயற்சி எடுத்தால் தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு, அந்த அரசுக்கு தலைமை தாங்குகிறவர்களுக்கு ஒரு கவர்னர் என்ற நிலையில் நாளும் மன உளைச்சலை தருகிறார். இந்த போக்கு மிகுந்த கண்டிக்க தகுந்தது என்று நான் பேசினேன். அதற்கு இப்படி ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். கேள்வியே கேட்கக்கூடாது என்று கருதுகிறார்கள். ரஜினி கட்சி ஆரம்பிச்சா போவீங்களா? ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறதில்லை. அவருடைய படம் திரையிடப்படுகிற அந்த நேரத்தில் ஒரு கட்சி தொடங்க போவது மாதிரி ஒரு பாவலா செய்வார். படம் ஓடுவதற்காகவும் படம் சம்பாதிப்பதற்காகவும் ஒரு மலிவான விளம்பரத்தை செய்கிற குரூரமான மனிதன் ரஜினிகாந்த். மாற்று அரசியலே இல்லையா? வழி இருக்கு. இன்னொரு அமைப்பை கட்டி எடுத்து இடதுசாரிகளை ஆதரிக்கலாம், இடதுசாரிகள் அதற்கு முகம் தரலாம். அதற்கான அர்ப்பணிப்புணர்வோடு தேசம் தழுவிய அளவில் ஒரு பெரிய இயக்கத்தை யார் கட்டியமைக்கிறாலோ வாய்ப்பு இருக்கு. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.